வணக்கம். நான் கனி மார்த்தாண்டன். இன்றைய ஜோதிட வகுப்பில் கர்மவினை ஜாதகம் எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும்? ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே இது கர்ம வினைக்குரிய ஜாதகம் அப்படின்னு சொல்லி எப்படி கணிக்க முடியும்? அதை பற்றி தான் இன்னைக்கு ஜோதிட வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. கர்ம வினை அப்படிங்கிறத ஊழ்வினை அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஊழ்வினை கர்ம வினை என்பது ஒரு ஜாதகர் போன பிறவியில் செய்த பாவ கணக்கு தான் இந்த கர்ம வினை. எல்லாருக்குமே போன பிறவியினுடைய தொடர்புகள், போன பிறவியில் நாம் செய்த தவறுகளுக்கான ஒரு பரிகாரத்தை வருகின்ற ஜென்மத்தில் நம்ம அனுபவிப்போம். இது எல்லாருக்குமே உரிய ஒரு விதி. ஆனால் இந்த கர்ம வினை ஜாதகம் அப்படிங்கிறது பல பிறவிகளில் நாம் செய்த ஒரு தவறுகள், அதற்குரிய தண்டனைகள் இந்த ஜென்மத்தில் இந்த ஜாதகருக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த கர்ம வினைக்குரிய ஜாதகம். இந்த ஜாதகத்தை பார்த்த உடனே தெரிஞ்சுக்க முடியும், இந்த ஜாதகருக்கு ஒரு பெரிய போராட்டமான ஒரு வாழ்க்கை என்பது இருக்கிறது. ஒன்று குடும்பம் சரியாக அமையாது, இல்லை குடும்பம் சரியாக இருக்கா அப்படின்னு சொன்னால் தொழில் முறையில் இந்த ஜாதகருக்கு ஒரு பலத்த அடி என்பது இருக்கும். ஆக மொத்தம் இந்த ஜாதகர் ஒரு வாழ்வில் ஒரு நடைப்பிணமாக வாழக்கூடிய ஒரு ஜாதகராக இருப்பார். வெளியில் காட்டிக்கொள்ளாத சோகங்கள் இந்த ஜாதகருக்குள் இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்த உடனே கணிக்கக்கூடியதான் கர்ம வினை ஜாதகம். கர்ம வினை ஜாதகத்திலும் 2 வகைகள் இருக்கு. ஒன்று கர்ம தோஷ ஜாதகம், அடுத்தபடியாக விஷ கர்ம தோஷ ஜாதகம் என்று 2 வகைகள் இந்த கர்மவினை ஜாதகத்திலே இருக்கு. ஒரு ஜாதகத்தில் சனி மட்டும்தான் பலம் பெற்று இந்த கர்ம வினைக்குரிய தண்டனைகளை தருகின்றார் என்றால் அந்த ஜாதக அமைப்பிற்கு கர்மதோஷ ஜாதகம் என்று பெயர். சனி மட்டுமல்லாது ராகு கேதுவுடன் சேர்ந்து ஒரு ஜாதகருக்கு அந்த கர்ம வினை பலன்களை இந்த பிறவியில் ஜாதகருக்கு தர இருக்கின்றார் என்றால் அதற்கு பெயர் விஷ கர்மதோஷ ஜாதகம் என்று பெயர். விஷம் என்பது ஒரு கொடுமையான ஒரு பாதிப்பை தரக்கூடியது, கண்டத்தை தரக்கூடியது. அந்த விஷத்தை தாங்கி இருக்கக்கூடிய கிரகம், இந்த 9 கிரகங்களில் ராகு தான் விஷத்தை தாங்கியிருப்பார். அதனால் இந்த ராகு கேதுவினுடைய பிடியில் இந்த ஜாதகர் சிக்கி இருக்கின்றார். அதுவும் மிகப்பெரிய ஒரு கர்ம வினைக்குரிய ஜாதகமாக இருந்தால் அதற்கு பெயர் விஷ கர்ம தோஷம் என்று பெயர். அதை பற்றி தான் இன்னைக்கு ஜோதிட வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதுவும் பார்த்த உடனே ஒரு ஜாதகத்தில் எந்த கணிப்பு விதிகளுமே இல்லாமல் எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இந்த கர்ம வினை ஜாதகங்களை அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஒரு ஜாதகத்தை கையில் எடுத்த உடனே இது கர்ம வினைக்குரிய ஜாதகம் அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? இப்போ முதல்ல பார்க்க போகிறது இந்த கர்ம தோஷம், அதற்குரிய விதிகள் என்ன, எப்படி கணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஒரு ஜாதகத்தில் இந்த கர்ம தோஷத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு 2 கிரகங்களை நம்ம முக்கியமாக எடுத்து பார்க்கணும். ஒன்று சனி, மற்றொன்று செவ்வாய். ஒரு ஜாதகத்தில் இப்போ ராசி கட்டத்தில் சனி இருக்கக்கூடிய ராசி மேஷ ராசி எடுத்திருக்கேன். இதே ராசியில் செவ்வாயும் இருக்கின்றார் என்றால் சனி செவ்வாய் இணைவு என்பது இந்த ஜாதகத்தில் இருக்கு மேஷ ராசியில். அதுவும் நீசம் பெற்ற சனியுடன் இந்த செவ்வாய் ஆட்சி பெற்று இணைந்திருக்கின்றார். ஏன்னா செவ்வாய் என்பது மேஷ வீட்டினுடைய அதிபதி. அதனால இந்த இடத்துல சனி நீசம் பெற்று இருக்காரு, அதே இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கின்றார். இந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஜாதகருக்கு கர்ம வினை ஜாதகம் அப்படிங்கிறத நம்ம பார்த்த உடனே கணிக்க முடியும். இந்த சனி செவ்வாய் சேர்க்கை என்பது மேஷ ராசியில மட்டும் இருந்தா மட்டும்தான் இந்த கர்ம வினை ஜாதகமானு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த 12 ராசி கட்டத்துல எந்த இடத்துல இந்த சனி செவ்வாய் இணைவு என்பது இருக்கா அப்படின்னு சொன்னாலும் அந்த ஜாதகருக்கு சனி செவ்வாயினால் இந்த கர்ம தோஷ ஜாதகமாக இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். இப்போ ரிஷப ராசியில செவ்வாய் இருக்கின்றார். அதற்கு நேர் 7வது வீடான விருச்சிகத்தில் சனி இருக்கின்றார் என்றால் இந்த சனியும் செவ்வாயும்
சப்தம பார்வையாக பார்த்துக்கிறாங்க. அதாவது 7வது பார்வையாக 2 கிரகங்களும் முழு பார்வை பலன்களை தருகிறது. அப்படின்னா இந்த ஜாதகருக்கு இந்த கர்ம தோஷம் என்பது இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். செவ்வாயினுடைய பார்வை என்பது சனி பகவானுக்கு கிடைக்கல. ஏன்னா செவ்வாய் தான் நின்ற இடத்துல இருந்து 4, 7, 8 ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பாரு. அப்படி பார்க்கின்ற பொழுது செவ்வாய் நிற்கக்கூடிய இந்த கடக ராசியிலேருந்து விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய சனியை அவரால் பார்க்க முடியல. அதே மாதிரி சனிக்கு 3, 7, 10 ஆகிய ஸ்தானங்களை பார்க்கக்கூடிய பலம் என்பது இருக்கு. அதுபடி பார்த்தாலும் சனியினுடைய பார்வை இந்த செவ்வாய்க்கு கிடைக்கல. ஆனாலும் இந்த சனி செவ்வாய் சேர்க்கை என்பது இந்த ஜாதகத்தில் இருக்கு. இதை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? செவ்வாய் நிற்கக்கூடிய நட்சத்திரம் என்னன்னு பார்க்கணும். செவ்வாய் நிற்கக்கூடிய நட்சத்திரமானது சனியின் நட்சத்திரங்களான பூசம், அனுஷம், உத்திரட்டாதி இந்த 3 நட்சத்திர காலில் இந்த செவ்வாய் இருந்தால் ஒரு ஜாதகத்தில், அப்போ அந்த ஜாதகருக்கு இந்த சனி செவ்வாய் இணைவு என்பது இருக்கு. இது கர்ம தோஷ ஜாதகம் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இதற்கு நீங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இந்த பாதச்சார அட்டவணைன்னு போட்டிருப்பாங்க. அந்த அட்டவணையில் ஒரு கிரகம் எந்த நட்சத்திர காலில் இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். இப்போ சனியின் நட்சத்திரங்கள் என்னன்னு எழுதியிருக்கேன். பூசம், அனுஷம், உத்திரட்டாதி. அதே மாதிரி செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் சித்திரை, அவிட்டம், மிருகசீஷம். இப்போ நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி நிற்கக்கூடிய நட்சத்திரமானது இந்த சித்திரை, அவிட்டம், மிருகசீஷமாக இருந்தா அப்போ சனி செவ்வாய் சேர்க்கை என்பது இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். இது மாதிரி தான் நீங்கள் சனி செவ்வாய் சேர்க்கை என்பது இருக்கா அப்படிங்கிறத இந்த பாதச்சார அட்டவணையில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே நேரத்தில் நீங்கள் இந்த ராசி கட்டத்தை பார்க்கின்ற பொழுது இந்த சனிக்கும் செவ்வாய்க்கும் நேரடியான ஒரு தொடர்பு இருக்கா, சேர்ந்து ஒரே ராசியில் இருக்கா, அப்படி இல்லை 7வது பார்வையாக பார்த்துக்கிறாங்களா, இல்லை அதனுடைய பார்வைகள் 2 பேரும் பரிமாறிக்கிறாங்களான்றது தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி சனிக்கும் செவ்வாய்க்கும் இந்த பரிவர்த்தனை என்ற யோகம் இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு இந்த கர்ம தோஷம் என்பது செயல்படும். அதாவது சனி தன்னுடைய வீட்டை செவ்வாய்க்கு பகிர்ந்திருக்கின்றார், இல்லை செவ்வாயும் தன்னுடைய வீட்டை சனிக்கு பகிர்ந்திருக்கின்றார் என்றால் அந்த பரிவர்த்தனைக்கு இந்த கர்ம தோஷம் என்பது செயல்படும். இப்போ சனியினுடைய வீடுகள் என்பது மகரமும் கும்பராசியும். இந்த 2 ராசிகளில் செவ்வாய் ஏதாவது ஒரு ராசி கட்டத்தில் இருக்கின்றார் என்று வச்சுக்கலாம். அப்போ அதே மாதிரி செவ்வாயினுடைய வீடுகள் என்பது மேஷமும் விருச்சிகமும். இப்போ விருச்சிக ராசியில தான் சனி இருக்கின்றார். அப்படின்னா இந்த ஜாதகர் பரிவர்த்தனை என்ற யோகம் பெற்றிருக்கின்றார். அப்போ சனி தன்னுடைய வீட்டை செவ்வாய்க்கு தந்திருக்கின்றார், செவ்வாயும் தன்னுடைய வீட்டை சனிக்கு பகிர்ந்திருக்கின்றார். இந்த அமைப்பு இருக்கின்றவர்களுக்கும் இந்த கர்ம தோஷம் என்பது செயல்படும். இந்த பரிவர்த்தனைக்கு ஒரு கர்ம தோஷம் ஜாதகம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது, எந்த ஜாதகமாக இருந்தாலும் அந்த ஜாதகத்தில் லக்னத்திலே சனி இருக்காரு அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கு ஒரு கர்ம தோஷ ஜாதகம் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். இப்போது விருச்சிக லக்னத்தில் தான் ஒரு ஜாதகர் பிறந்திருக்கின்றார். அவருடைய ஜாதகத்தில் லக்னத்திலே சனி இருக்கின்றார். இந்த அமைப்பு இருக்கின்றவர்களுக்கு இந்த கர்ம தோஷம் என்பது செயல்படும். எந்த லக்கணமாக இருந்தாலும் லக்கணத்திற்கு 10வது ஸ்தானத்தில் சனி இருந்தால் அந்த ஜாதகருக்கு கர்ம தோஷம் என்பது உண்டு. கர்மகாரகன் என்பவர் தொழில்காரகன் சனிதான். இந்த சனியே தன்னுடைய வீடான 10ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது அந்த ஜாதகருக்கு கர்ம தோஷம் என்பது செயல்படும். அதாவது லக்னத்திற்கு 10வது வீட்டில் சனி இருந்தால் அந்த ஜாதகருக்கு இந்த கர்ம தோஷம் என்பது செயல்படும். அந்த சனி வக்கரமாகவும் இருக்கலாம், இல்லைன்னா நேர்கதியில் செல்லக்கூடிய சனியாக இருந்தாலும் கர்ம தோஷ ஜாதகம் அப்படிங்கிறத லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். ஒரு ஜாதகருக்கு இந்த கால சர்ப்ப தோஷம் அப்படின்னா கால சர்ப்ப யோகம் என்று சொல்லப்படுகின்ற இந்த கால சர்ப்பம், அதாவது ராகு கேதுவோட பிடியில எல்லா கிரகங்களுமே சிக்கிட்டு இருக்கு, ஆனால் சனி மட்டும்தான் வெளியில இருக்காரு அப்படின்னு சொன்னா அந்த ஜாதகருக்கு இந்த கர்ம தோஷம் என்பது செயல்படும். இப்ப ராகு கேதுக்குள்ள இப்ப எல்லா கிரகங்களும் இப்ப வரிசையா இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். கீழே எல்லா கிரகங்களுமே இருக்கு அப்படின்னா இப்போ ஒருவேளை இந்த இடத்துல நான் சனியை மட்டும் போட்டிருக்கேன்,
அப்படின்னா இந்த ஜாதகருக்கு இந்த ராகு கேதுவோட பிடியில எல்லா கிரகங்களும் இருக்கின்ற பொழுது சனி மட்டும்தான் வெளியே இருக்காரு. இது காலசர்ப்ப யோக ஜாதகம் அப்படின்னு சொன்னாலும் இந்த ஜாதகருக்கு கர்ம தோஷம் என்பது செயல்படும் அப்படிங்கிறத எடுத்துக்க முடியும். அடுத்ததாக பார்த்த உடனே கணிக்கின்ற இன்னொரு விதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசியில சனி இருக்காரு அப்படின்னு சொன்னா சனி உச்சம் பெற்ற நிலையில இருக்காரு. இவர் லக்னத்துக்கு எத்தனாவது இடத்துல இருக்காரு, இல்லை என்ன ஸ்தானத்திற்கு அதிபதியாக இந்த சனி பகவான் இருக்காரு ஜாதகத்துல, இந்த மாதிரி எந்த கணிப்புகளுமே வேண்டாம். சனி உச்சம் பெற்ற நிலையில் துலாம் ராசியில இருக்காரு அப்படின்னு சொன்னா அந்த ஜாதகருக்கு கர்ம தோஷம் என்பது செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். இப்ப நம்ம அடுத்ததாக பார்க்க போறது விஷ கர்ம தோஷம். இந்த விஷ கர்ம தோஷம் பார்க்கறதுக்கு ராகு கேது மற்றும் சனி இந்த 3 கிரகங்கள் எங்க இருக்கு அப்படிங்கிறத ஜாதகத்துல பார்த்து தெரிஞ்சுக்கணும். இப்போ லக்கணம் சிம்ம லக்கணமாக இருக்கு. இந்த சிம்ம லக்கணத்திற்கு 10வது வீட்டில் ராகு இருக்கின்றார். இப்படி லக்கணத்திற்கு 10வது வீட்டில் ராகு இருக்காரு அப்படின்னு சொன்னா இந்த ஜாதகம் ஒரு விஷ கர்ம தோஷத்திற்குரிய ஜாதகம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அதனால எந்த லக்கணமாக இருந்தாலும் லக்கணத்துக்கு 10வது இடத்துல இந்த தொழில் ஸ்தானத்துல ராகு இருந்தா அந்த ஜாதகருக்கு விஷ கர்ம தோஷம் என்பது செயல்படும் அமைப்பு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். இப்ப அடுத்த விதி பார்த்த உடனே கணிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விதி என்னன்னு பார்க்க போறோம். சனியுடன் ராகு சேர்ந்து ஒரு ஜாதகத்துல எந்த கட்டத்தில் இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு இந்த விஷ கர்ம தோஷம் என்பது உண்டு. லக்கணத்திற்கு 10வது ஸ்தானத்துல ராகு இருக்கும்போது தான் சனி சேரணும்னு அமைப்பு கிடையாது. எந்த இடத்துல இருந்தாலும் லக்கணத்திற்கு எந்த இடத்துல ராகு நின்று அவருடன் சனியும் சேர்ந்து இருக்காரு அப்படின்னு சொன்னா அந்த ஜாதகருக்கு இந்த விஷ கர்ம தோஷம் என்பது செயல்படும். ஏன்னா சனி தன்னுடைய தண்டனையை எவ்வளவு ஒரு ஜாதகருக்கு தருவாரோ அதே மாதிரி சனியை மாதிரி 2 மடங்கு அதிகமாக வேலை செய்யக்கூடியவர் ராகு பகவான். அப்ப இந்த சனி ராகு இணைவு என்பது ஒரு ஜாதகருக்கு எந்த கட்டத்துல இருந்தாலும் அவருக்கு இந்த விஷ கர்ம தோஷம் என்பது செயல்படும். இப்ப கேது நிற்கக்கூடிய ஸ்தானத்துல செவ்வாயும் சேர்ந்து இருக்காரு அப்படின்னு சொன்னா அந்த ஜாதகருக்கும் இந்த விஷ கர்ம தோஷம் என்பது உண்டு. செவ்வாய் ஒரு ஜாதகத்துல எப்படி ஒரு பாதிப்பை தருவாரோ அது மாதிரி 2 மடங்கு அதிகமான வேலையை செய்யக்கூடியவர் இந்த கேது பகவான். அப்போ இந்த கேதுவுடன் இந்த செவ்வாய் சேர்ந்து ஒரு ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு இந்த விஷ கர்ம தோஷம் என்பது உள்ளது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நம்ம அடுத்ததாக பார்க்க போறது இந்த ராகு கேது இருக்கக்கூடிய அச்சு அப்படின்னு சொன்னால ராகு கேது எந்த இடத்துல இருக்காங்களோ அதுதான் ராகு கேது அச்சு அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த ராகு கேதுவின் மைய புள்ளியில் சனியோ செவ்வாயோ இருக்கா அப்படின்னு சொன்னா அந்த ஜாதகருக்கு விஷ கர்ம தோஷம் என்பது உண்டு. இந்த ராகு கேதுவின் மைய புள்ளியை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு எப்பவுமே தான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து பின்னோக்கி தான் நகர்ந்து வருவார். அப்படின்னா இந்த ராகு பின்னோக்கி நகர்ந்து வருகின்ற பொழுது 4வது இடம். அப்ப ராகு நின்ன இடத்த 1ன்னு சொல்லி நம்ம கணக்கு செய்யணும். அப்போ 1 2 3 4 அப்படின்னா இந்த இடத்துல செவ்வாய் இருக்காரு அப்படின்னு சொன்னா இது ராகுவின் மையப்புள்ளி. இந்த ராகுவினுடைய மையப்புள்ளியில இந்த செவ்வாய் இருக்கின்ற பொழுது இந்த ஜாதகருக்கு இந்த கர்ம வினை தோஷம் என்பது செயல்படும். இப்ப செவ்வாய் தான் இருக்கணும்ன்றது கிடையாது. சனி இருந்தாலும் இந்த ஜாதகருக்கு இந்த தோஷம் என்பது உண்டு. இப்ப அதே மாதிரி கேதுவினுடைய மையப்புள்ளி. அப்ப கேது தான் நிற்கக்கூடிய இடத்துல இருந்து பின்னோக்கி தான் நகருவாரு. அப்படி நகருகின்ற பொழுது 1 2 3 4 அப்ப இந்த 4வது இடத்துல 1 செவ்வாய் இருக்கலாம். அப்படி இல்லை என்றால் சனி இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு இந்த விஷ கர்ம தோஷம் என்பது உண்டு. அப்படின்னா ராகு கேதுவின் மைய புள்ளியில் இந்த செவ்வாய் அப்படி இல்லைன்னா சனி இருக்கக்கூடிய ஜாதகருக்கும் இந்த விஷ கர்ம தோஷம் என்பது உண்டு அப்படிங்கிறத இந்த மையப்புள்ளியை கணக்கு செய்ய நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா பார்த்த உடனே இதை கண்டுபிடிச்சிடலாம். கர்ம வினை ஜாதகம் யாருக்கு இருக்கோ அந்த ஜாதகருக்கு 4 தலைமுறைக்குரிய பாதிப்புகள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும்.
அப்போ 4 தலைமுறைகளுடைய பாதிப்பு இந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டங்களும் பிரச்சனைகளும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த ஜாதகத்தை கையில் வாங்கி பார்க்கும்போதே தெரிஞ்சுக்க முடியும். அப்போ இவருக்கு திருமண வாழ்க்கை கொஞ்சம் சரியாக இருக்காதுன்றதை நம்ம கணிச்சிடலாம். அதே நேரத்தில் இவருக்கு தொழிலும் ஒரு சைடில் ஏதாவது ஒரு பிரச்சனை தரக்கூடியதாக இருக்கும். இப்படி ஒன்று மாற்றி ஒன்று இந்த ஜாதகருக்கு ஒரு போராட்டமான ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்த உடனே தெரிஞ்சுக்க முடியும். குலதெய்வத்தினுடைய அருளாசி என்பது இந்த ஜாதகருக்கு இல்லை. அதனால் குலதெய்வம் மறைந்திருக்கிறது இந்த ஜாதகருக்கு அப்படிங்கிறதையும் இந்த கர்மவினை ஜாதகம் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். முக்கியமாக இந்த மாதிரி கர்மவினை ஜாதகம் அமைப்பை உடையவங்களுக்கு குலதெய்வம் யாருன்னே தெரியாது. அவங்க அந்த கர்மவினை பாதிப்பால் குலதெய்வத்தினுடைய அந்த வழிபாட்டை மறந்துருப்பாங்க, இல்லை தெரியாமல் போயிருக்கும். இந்த பிரச்சனைகளும் இந்த ஜாதகருக்கு இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு சொல்ல முடியும். குலதெய்வத்தினுடைய அருளாசி இந்த ஜாதகருக்கு இல்லை அப்படிங்கிறதுனால வீட்டில் ஏதாவது அந்த குழந்தைகளுக்கு இந்த மனநலத்தில் பிரச்சனைகள் இல்லை குழந்தைகளுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதும் இந்த ஜாதக அமைப்பு இருக்கின்றவர்களுடைய குழந்தைகளுக்கு ஏற்படலாம். திருமணம், குழந்தை, வேலை வாய்ப்பு, இப்படி எல்லா விஷயத்திலும் ஏதாவது ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய நபராக இந்த கர்மவினை ஜாதகம் இருக்கின்றவர்கள் இருப்பார்கள். தகுதிக்கேற்ற வேலை, வேலையில் ஒரு அங்கீகாரம், உழைப்புக்கேற்ற ஊதியம் என்பது இல்லாமல் இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பும் இந்த கர்மவினை ஜாதகமே. இன்றைக்கி பதிவில் நீங்கள் எப்படி ஒரு ஜாதகத்தில் இந்த கர்மவினை இருக்க இல்லை எப்படி தெரிஞ்சுக்கலான்றது தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதே நேரத்தில் இந்த விஷகர்ம தோஷத்தையும் கர்ம தோஷத்தையும் எப்படி தனித்தனியாக பிரித்து பார்க்கணுன்றதையும் இன்றைக்கி வகுப்பில் நீங்கள் புரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வகுப்பில் மீண்டும் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.